நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான நடந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸை பீட் பண்ணிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். இன்னைக்கு இந்த மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் குஜராத் வந்து செம்ம விக்டரி இது. ஓகே, அதாவது கிளினிக்கல் விக்டரின்னு சொல்லுவாங்க. கிளினிக்கல் விக்டரினாக்கா எல்லாமே கரெக்டா இருந்தது அவங்களுக்கு. எந்த இடத்துலயும் அவங்க தப்பா போல, அந்த மாதிரி விக்டரி, பிரமாதமான விக்டரி. அண்ட் முதல்ல சொல்லணும்னாக்க நான் வந்து என்னோட பையன்னு சொல்லல, சாய் சுதர்ஷன் பேட்டிங்க சொல்லணும். ஏன்னா கவாஸ்கர் வந்து நேற்று அவனை பத்தி சொல்லியிருக்காரு, ஆல் 3 ஃபார்மேட்ஸ் இந்தியாவுக்கு விளையாடக்கூடிய பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய பெருமை அது. அதனால ரொம்ப பிரமாதமா ஆடினார். அதாவது இன்னைக்கு வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு பால் கூட ஏர்ல அடிக்கல, ஒரு 6 அடிக்கல, எல்லாமே கிரவுண்ட் ஷாட், பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடி 200 ஸ்ட்ரைக் ரேட்ல கொண்டு வந்தார். பிரில்லியன்ட் பேட்டிங்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கில் வந்து கொஞ்சம் சான்ஸ் எடுத்து ஏர்ல அடிச்சார் நிறைய. ஓகே. அண்ட் ஆல்சோ ஹி பிளேட் வெல். சாய் சுதர்ஷன் பத்தி பேசும்போது அவர் வந்து ஃபேன்சி ஷாட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஷாட்ஸும் அடிக்கிறது இல்ல, பியூர்லி பிளேஸ்மெண்டோட ஆடுறாரு. ஒருத்தர் வந்து எக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு வந்து சின்ன வயசுல ரெய்னாவை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல தப்பு சார், அது ரெய்னா தூக்கி அடிப்பாரு நிறைய. ஓகே, ரெய்னா வந்து லெக் சைட்ல எல்லாமே தூக்கி அடிப்பாரு. அது ஏன்னா நான் ரெய்னாவோட ஃபேன், நான் பயங்கர ரெய்னா ஃபேன். ஐ யூஸ் டு கால் ஹிம் மிஸ்டர் ஐபிஎல். ஓகே, பட் ரெய்னா வந்து லெக் சைட்ல போட்டாக்க பயங்கரமா 6 அடிப்பாரு, அந்த மாதிரி ஆளு. பட் சாய் சுதர்ஷன் வந்து டெஸ்ட்டுக்கு எப்படி விளையாடணும் அப்படி விளையாடுறாரு. அதுதான் ரவி சாஸ்திரி கூட சொல்லியிருக்காரு, இப்ப யூடியூப்ல வருது, அவரும் அதான் சொல்லிருக்காரு. அந்த 3 ஃபார்மேட்டுக்கும் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணாக்க சாய் சுதர்ஷன் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே ஓகே சார். இன்னொன்னு சார், எஸ்ஆர்ஹெச் பத்தி பேசும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் வந்து முகமது ஷமி. அவர் வந்து 2024ல ஃபார்ம்ல இல்ல. அந்த சீசன்ல தான் வந்து ஐபிஎல் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகுது. சன்ரைசர்ஸ் பேட்டர்ஸ் வந்து ஹிட்டிங் ஒன்லி தான் வந்து இப்ப இருக்கிற ஐபிஎலுக்கு எடுபடும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட்ல ஆடினாங்க. இந்த சீசன் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீசன் முகமது ஷமி விளையாடுறதுனால இந்த சீசன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா கிரவுண்ட்ல இருக்கிறது வேற, வெளியே இருந்து பாக்குறது வேற இல்ல. நேற்று நான் வந்து முகமது ஷமி பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவருக்கு என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு வந்து ஹைட் பவுன்ஸ் இல்லாதனால அது எய்தர் இயர்ஸ் டு போல் க்ளோஸ் பால் ஆர் ஷார்ட் பால். அதை வந்து ஸ்விங்கிங் எல்லாம் இதுல எதிர்பார்க்க கூடாது. அதெல்லாம் டெஸ்ட் ஆர் ஈவன் ஓடிய அதோட சரி. ஏன்னா T20ல நீங்க ஸ்விங் போடுற அது போடுறேன்னு சொன்னாக்க எல்லாம் கிரவுண்ட் அவுட் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, அதனால இஸ் ஸ்ட்ரகிளிங். அவருக்கு வந்து இந்த ஹைட் இல்லாதனால இஸ் நாட் ஏபிள் டு கெட் பவுன்ஸ் ஃப்ரம் த விக்கெட். பிரசித் கிருஷ்ணா வந்து சாதாரணமா போட்டா கூட பிகாஸ் ஆஃப் இஸ் ஹைட் அண்ட் ஆல்சோ ஹை ஆர்ம் ஆக்ஷன், கை எவ்வளவு மேல போகுது, அங்கே இந்த பால் அமுக்கும் போது குட் லெங்க்ல பால் வந்து பவுன்ஸ் இருக்கு ஸ்லைட்டா. ஸோ ஷார்ட் அடிச்சாக்க மிஸ் டைம் ஆகுது. ஓகே, இன்னொன்னு சார், அதுதான் மெயின் ரீசன். இவருக்கு வந்து ப்ரெடிக்டபிள் பவுன்ஸ்ல வருது ஷமிக்கு. நான் முதல்லயே இந்த சீசன் சரியில்லைன்னு சொன்னேன். நேத்து வந்து கிளியரா சொன்னேன், ஷமி தான் பிக் வரி ஃபார் எஸ்ஆர்ஹெச் சொன்னேன். இன்னொன்னு சார், ஷமி டெஸ்ட்ல ரொம்ப நல்லா பண்ற பவுலர். அதே மாதிரிதான் ஹேசல்வுட்டும் ஸ்டார்க்கும் 2 பேரும் டெஸ்ட்ல ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இந்த ஐபிஎல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஷமியால முடியல அப்படின்றது. நான் சொல்ற பாயிண்ட் மிஸ் பண்றீங்க நீங்க. அதான் ஹைட் வந்து முக்கியமான ஒரு கிளியரா ஷமி வந்து ஹைட் இல்ல, அவரை பிளாட்டா தான் போடணும். அவரால் வந்து பவுன்ஸ் பண்ண முடியாது பால. அதனால வந்து அவருக்கு லிமிடேஷன் இருக்கு. T20ல அவர் போலிங் எடுப்படாது. இப்ப இல்ல, எந்த மேட்ச் விளையாடணும், எந்த வருஷம் விளையாடணும் எடுப்படாது அவர் போலிங். ஏன்னா அவருக்கு வந்து அந்த நீங்க ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் இவர மாதிரி டபுள் ஹைட் இருக்காங்க. ஓகே, அது கம்பேர் பண்ண முடியாது. ஓகே ஓகே சார். ஷமி இஸ் a குட் bowler. நியூ பால்ல போடுறதுல குட் bowler. ஃபார் எக்ஸாம்பிள் சீம் நல்ல அப்ரைட் சீம் இருக்கும், அண்ட் ஆல்சோ சீம் ஷேக் எல்லாம் பால் பிச் பண்ணுவாரு, அண்ட் டைரக்ஷன் ஆல்சோ பெட்டர். பட் த ப்ராப்ளம் இஸ் அவருக்கு பவுன்ஸ் இல்லாதனால எல்லாமே பேட்ஸ்மேன் வந்து ப்ரெடிக்டபிளா ஆடுறது. காலை ஃப்ரண்ட் ஃபுட்ல வச்சாக்கா ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ் 4, பேக் ஃபுட் வந்தாக்கா 4, அந்த மாதிரி மாத்தி மாத்தி அடிப்பாங்க. ஓகே ஓகே சார். ஜெயதேவ் உடன்கட் அவரோட ஸ்பெல் எப்படி பாக்குறீங்க? டெத்துல வந்து ரொம்ப 245 பிளஸ்ஸா இருக்க வேண்டிய ஸ்கோரை வந்து 224ல நிப்பாட்டி இருக்காரு. நேற்று அகைன் அவரை பத்தி சொன்னேன். ஜெயதேவ் உனத்கட் அண்ட் நட்ராஜனை வந்து லாஸ்ட் இயர் சன்ரைசர்ஸ் வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நட்ராஜன் வந்து என்கிட்ட சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி சன்ரைசர்ஸ் கோச்சஸ் அண்ட் கேப்டன் கம்மின்ஸ் வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க, எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் அவர். அதே உனத்கட்டுக்கும் அப்படிதான், நட்ராஜனுக்கும் அப்படிதான்.
ம். அன்பார்ச்சுனேட்லி இது நட்ராஜனை வந்து அவங்க எடுக்க முடியல, விட்டுட்டாங்க ஆப்ஷன்ல. ம். பட் அது வந்து உனத்கட் வந்து அந்த அந்த எப்படி கடைசி ஓவர் எப்படி போடுறது, அதுக்கு முன்னாடி உனத்கட் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் போலரா இருந்தார். ம். ம். மேட்ச்க்கு மேட்ச் அவர் அடிப்பாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் நல்லா டெவலப் பண்ணிட்டாரு. ஸ்லோயர் ஒன்று எப்படி போடுது, ஸ்லோ பவுன்சர்ஸ் எப்படி போடுது, ம். அண்ட் ஆல்சோ லைன் எப்படி போடுது, எல்லாமே எஸ்பெஷலி டெத் ஓவர்ல. ஓகே ஓகே சார். ஜிடியோட பேட் பத்தி பேசணும்னா சிம்பிளா முடிச்சிடலாம். இப்போ பியூர்லி கிளாஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் அப்படின்றது ஜிடியோட பேட் இங்க ஓவர்ல நிக்கும். ஆமா, பிரில்லியன்ட் பேட்டிங். அவங்க வந்து ரிஸ்க் எடுக்காம இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் எக்கச்சக்கமா இருந்தது அவங்களுக்கு. ம். அவங்க அட் நோ டைம் அவங்க ஒரே மிஸ்டேக் என்ன பண்ணது, வாஷிங்டன் சுந்தர் அனுப்பிச்சிடக்கூடாது. ஏன்னா நல்ல இவங்க வந்து ஸ்ட்ரைக் ரேட் பிரமாதமா இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் பதிலாக இது ஷாருக் கான் ஆர் திவேட்டியா 2 பேரும் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கணும். ம். ம். ஏன்னா பயங்கர டால் ஸ்கோர் இருந்தது. சுப்மன் கில் அவுட் ஆகும்போது எக்கச்சக்க ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாங்க அவங்க. ம். ரன் ரேட் பிரமாதமா இருந்தது. அந்த சமயத்துல வாஷிங்டன் வந்த உடனே அவருக்கு வந்து அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியல. ம். ஏன்னா அவரால் டைம் பண்ண முடியல. ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக திவேட்டி அமைச்சிருக்கலாம். அது வந்து உள்ள ஆஷிஷ் அவன் தானே கோச். ஆஷிஷ் நெஹ்ரா தான் கோச். அவர் வந்து பண்ண மிஸ்டேக் அது. ஏன்னா கில் வந்து அப்ப உள்ள இருந்தார். சார் இன்னொன்னு என்னன்னா சார், கூடாது. ஓகே, இன்னொன்னு என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாய் வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, விக்கெட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இல்லாம பவுன்ஸ் இல்லாம கொஞ்சம் லோவா பால்ஸ் வந்தது அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. ஆனா அவங்க ஆடின விதத்தை பார்த்தா வந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. அது கரெக்டா நான் கூட, ஏன்னா அந்த ஷார்ட் பால் வந்து புல் அடிக்கிறதுக்கு வந்து செஸ்ட் ஹைல எதிர்பார்த்த பால் வரும்ட்டு, ஆனா நீ ஹைல தான் வந்தது பால். ஸோ அவர் 2-3 ஷாட் வந்து பெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணார். ஸோ தட் வே அவர் மீன் பண்றது என்னன்னாக்கா இந்த பவுன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் there is no harm in the wicket. விக்கெட் வந்து வெனமஸா இல்ல, விக்கெட் வந்து ஈஸி விக்கெட் டு பேட். when compared to SRH பேட் பண்ணும்போது ஜிடி பவுலர்ஸ்ல வந்து சிராஜ் 145ல தான் சார் போட்டுட்டே இருந்தாரு கன்சிஸ்டன்டா. விக்கெட் ஸ்லோவா இருக்குன்னு தெரியும் போது 145ல போடலாமா? 140 பிளஸ்ல போடக்கூடாது. அந்த சிராஜுக்கு வந்து வேரியேஷனே கிடையாது சார். அவர் வந்து மெக்கானிக்கலா ஒன்லி திங் இஸ் இஸ் தி ஃபிட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இன் இந்தியா. ஓகே, அவர் இன்ஜரியும் கிடையாது, உள்ள போனதும் கிடையாது. ஆனா என்னன்னாக்க ஒரு வேரியேஷன் ஒண்ணும் கிடையாது. இப்ப பிரசித் கிருஷ்ணெல்லாம் என்ன மாதிரி டெவலப் பண்ணிட்டாரு 1 இயர்ல. லாஸ்ட் இயர் he was nothing. இப்போ வந்து வேற லெவல்ல இருக்காரு அவர் பிரசித் கிருஷ்ணா. அந்த மாதிரி வந்து எல்லா பவுலர்ஸும் டெவலப் பண்ணிக்கிறேன். ஈவன் உனத்கட் கூட லாஸ்ட் இயரோட இப்போ வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு ஃபார் ஹைதராபாத். அந்த மாதிரி வந்து சிராஜ் என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் கிரகிட ஒரேடியா மோதக்கூடாது. ஒரேடியா மோதினாக்க இட் பிகம்ஸ் ஈஸி. இன்னைக்கு வந்து கடைசியில இவங்க டெஸ்பரேட்டா போனாங்க ஹைதராபாத். ஏன்னா இவங்களுக்கு வந்து டார்கெட் ரொம்ப பெருசா போயிட்டு, அதனால டெஸ்பரேட்டா போனாங்க. மற்ற சமயத்துல வந்து ஈஸியா அடிச்சுடுவாங்க சிராஜ். சார், பிரசித் கிருஷ்ணா பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் அவர் விளையாடும் போது, லாஸ்ட் மேட்சஸ்ல சீசன் விளையாடும் போது அவர் வந்து டெய்லெண்டர்ல போடுவாரு, அப்புறம் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்ணுவாரு. ஆனா ஜிடில அவரோட ரோல் கம்ப்ளீட் வேற, மிடில் ஓவர்ல போடணும். லாஸ்ட் சீசன்ல அவர் யாக்கர் அதிகமா போட்டாரு அப்படின்னா, இந்த சீசன்ஸ்ல வந்து ஷார்ட் பால்ஸ் அதிகமா போடுறாரு, அதுலதான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட பால் ரிலீஸ் பண்ற ஹீட் இருக்குல்ல சார், தரையில இருந்து மேல, அது வந்து லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. 3 சென்டிமீட்டர் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. நான் மெஷர்லாம் பண்ணல, ஆனா நான் கிளியரா சொல்றேன். அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவரோட டைரக்ஷன் வந்து இன்னி கூட இவர் சொல்லியிருக்காரு, பட்லர் சொன்னார் பாருங்க, பிரசித் கிருஷ்ணா பத்தி பட்லர் கட்சி அவர் பேசும்போது சொன்னார், கிளியரா டைரக்ஷன் வந்து லைன் அண்ட் லெங்க் அழகா மாத்திட்டாரு அவரு. போன வருஷம் லைன் அண்ட் லெங்க் டவுன் த லெக் அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப் போயிருந்தது. இப்போ வந்து கரெக்டா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த 4th 5th ஸ்டம்ப்ல போட்டு இருக்காரு. அதுதான் அவரோட இம்ப்ரூவ்டு போலிங் ரீசன். அந்த ஹைட் ஹீட் எல்லாம் நான் மெஷர் பண்ணல, அதெல்லாம் வந்து அவங்க வேலை. ஓகே, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒரு போலர் வந்து ஒரு போலர் வந்து நீங்க இந்த ஹைட் இது பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் பிரெயினை யூஸ் பண்ணணும். என்ன, தனக்கு வந்து எல்லாமே டவுன் த லெக் போகுது, அந்த டவுன் த லெக் போகாம அவுட் சைட் ஆஃப் போறது ஏன் போகாது, ஏன் போட முடியாது? இட்ஸ் a simple thing. anybody, even school boy can bowl. அதை வந்து ஃபாலோ பண்ணணும். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிசிப்ளினை பிரசித் கிருஷ்ணா ஃபாலோ பண்றாரு, அவ்வளவுதான். நிறைய போலர்ஸ் வந்து இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்றதுல அதனால they get into trouble.
பட் இவர் வந்து கிளியரா அவுட் ஆஃப் ஸ்டம்ப் லைனை கொண்டு வந்துட்டாரு. ஒரு பால் கூட லெக் சைட்ல போறது இல்லை ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. அதே லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது அழகா ஸ்லிப்பை பார்த்து பால் போகுது பியூட்டிஃபுல்லா. ஸோ அது வந்து அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அது அதிகம். அண்ட் அவருக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், அவரோட ஹைட் அண்ட் ஹை ஆர்ம் ஆக்ஷன் வந்து அவருக்கு எப்பவுமே ஷமி மாதிரி இல்லாம பிளஸ் பாயிண்ட் அவருக்கு அதிகம். ஷமிக்கு அந்த ப்ராப்ளம், அந்த அட்வான்டேஜ் இல்ல. இல்ல சார், என்னோட பிரசித் கிருஷ்ணாக்கு வந்து நல்லா யூஸ் பண்றாரு, அவ்வளவுதான். ஓகே, என்னுடைய புரிதலுக்காக கேட்கிறேன். அவர் வந்து குட் லென்த்ல போட்டார்னா 208 சென்டிமீட்டர் அப்படின்னா, ஷார்ட் லென்த்ல போட்டார்னா 204 ரிலீஸ் பண்றாராம். ஸோ வந்து நம்ம ரிலீஸ் பாயிண்ட்ல வந்து வேரி பண்ணும்போது விக்கெட் விழுகுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்க பவுலர் அப்படின்றதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல, இது வெரி சிம்பிள். நான் மெஷர் பண்ணல, அதெல்லாம் அதை மெஷர் பண்றதுக்கு எனக்கு வந்து வசதி கிடையாது. அதனால வந்து இது இது இல்ல எப்படி, அதாவது அட்லீஸ்ட் இது ஸ்கிரீன்லயாவது மெஷர் பண்ணி காமிச்சாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஸ்கிரீன்லயும் காமிக்கல, டிவிலையும் காமிக்கல அந்த மாதிரி ஒரு லெங்க் வேரியேஷன் ஆகுது மெஷர் பண்ணி. ஸோ அதனால இது நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி இதெல்லாம் பார்த்தா கூட யுவர் டைரக்ஷன் வந்து லெக் சைட்ல போச்சுனாக்கா என்ன யூஸ்? இப்ப ரோஹித் சர்மாவும் சூரியகுமாரும் பேட்டிங் வச்சுக்கோங்க, நீங்க அவுட் ஆப்ஷன் தான் போடணும். இல்லைன்னா யூஆர் டெட். அது நிமித்தி கிழிச்சிடுவாங்க உங்களை, இல்லையா? பேசிக் பிரின்சிபல், அது பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இஸ் யுவர் டிசிப்ளின். ஓகே சார், இன்னைக்கு எஸ்ஆர்எச் பேட்டிங் பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாங்க. முதல் ஒரு 3-4 ஓவர்ல டாட் பால்ஸே கிடைக்கல. ஆனா லாஸ்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப டாட் பால் கிடைச்சது. சிராஜ் வந்து நல்ல கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்தது. எஸ்ஆர்எச் பேட்டிங் இன்னைக்கு எப்படி இருந்தது? எஸ்ஆர்எச் வந்து அவங்களுக்கு கன்சிஸ்டன்ட் பேட்டிங் இல்ல. ரெண்டாவது ஆங்கர் ரோலுக்கு ஆள் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராவிஸ் ஹெட் வந்து அவுட் ஆடுறாரு. அவுட் ஆனவுடனே பின்னாடியே வந்து ஒவ்வொருத்தரும் அவுட் ஆயிட்டு வராங்க. இஷான் கிஷன் மேட் ஸ்ட்ரோக் அது, ஓகே, வெற்றிகாரமான ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா போறாரு. அபிஷேக் சர்மாவும் எல்லா பாலும் அடிக்க ட்ரை பண்றாரு. அவரும் நாட் அ பில்டர். See, the clear difference is the discipline in batting by GT. ஆமா சார். Both Sai Sudarshan and Gill plus Butler, இவங்க 3 பேரும் விளையாடின கேம் வந்து ஐபிஎல்ல யாருமே விளையாட மாட்டேன்றாங்க. அப்படியே 1-2-3 பெஸ்ட் 1-2-3 பெஸ்ட் ஜிடி தான். அதனால தான் அவங்க சாம்பியன்ஷிப் வச்சா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படியே கான்ட்ராஸ்டா இருந்தது ஜிடி ஆடின கேமுக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும். டீமாவே கான்ட்ராஸ்டான ஒரு டீம். ஆமா. See, you play for yourself, you play for team. அப்படியே பாத்துக்கோங்களேன். ஓகே, இவங்க 3 பேரும் டீமுக்காக விளையாடுறாங்க. விக்கெட் லூஸ் பண்ணாம அதே சமயத்துல ஸ்ட்ரைக் ரேட், ஐ எம் சர்ப்ரைஸ்ட். சாய் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட் அவன் அவுட் ஆகும்போது 9 4 அடிச்சிருக்காரு சார். அன்பிலீவபிள். அதுவும் எல்லாம் அந்த ஷாட்டை பார்த்தோன்னே காமெண்டேட்டர்ஸ்லாம் அப்படியே பயங்கர ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளவு கிறிஸ்ப் மணியான ஷாட். ஓகே சார், வித் ஹெட் டவுன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு சார், இன்னைக்கும் வந்து சாய் கிஷோருக்கு லாஸ்ட் ஓவர் தான் கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ஓவரையும் கொடுத்தாங்க, லாஸ்ட் அரை ஓவர் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு நாள் வந்து கில் வந்து பே ஃபார் இட். ஓகே, இன்னொன்னு சார், என்ன அது வந்து வைட்டலா போப்படுது ஒரு நாளைக்கு. ஷியர் மேட்னஸ். பிகாஸ் ரஷீத் கானை வந்து அடின்னு அடிக்கிறாங்க. ஆமா, ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து திவேத்தியாக்கு போலிங் கொடுக்குது இல்ல. ஓகே, தென் இவர் ஒருத்தர் தான் ஸ்பின்னர். ஒழுங்கா போடுற ஸ்பின்னர் வந்து சாய் கிஷோர் தான். எனக்கு சாய் கிஷோர் தெரியாது, நான் அவர் வந்து சப்போர்ட் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அவர் டெஃபினட்டா இஸ் ஏ பெட்டர் போலர். பாருங்களேன், இந்த 4 பால் பிரமாதமா போட்டாரு கடைசியில. அடிக்கவே முடியல அவரு. இது நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன், இந்த சீசன் பிகினிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். கில் மிஸ்டேக்கா இல்லைன்னா ஆஷிஷ் நகரா மிஸ்டேக்கான்னு தெரியல, இது ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்க ஒரு மேட்ச் அவதிப்பட போறாங்க. ஓகே சார், இன்னொன்னு என்னன்னா, கிளாசன் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து இந்த சீசன் ஃபுல்லா அவுட் ஆயிருக்காரு. நிறைய மேட்சஸ் அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல சாய் கிஷோர் தான் கிளாசனோட விக்கெட் எடுத்தாரு. அப்படி இருக்கும்போது கூட கிளாசன் ஆடிட்டு இருக்கும்போது சாய் கிஷோரை கொண்டு வரல அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. எப்படி எடுத்துக்கிறதுனா மூளை இல்லைன்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு, இது சிம்பிள். ஏன்னா இதுக்கு மேல என்ன வேணும் ப்ரூஃப்? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சப்போஸ் பிரமாதமான போலர்ஸ் சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, ரஷீத் கான், அந்த மாதிரி 4-5 போலர் இருந்தாக்க 11ல தென் சாய் கிஷோர் கொண்டு வரலன்னா அர்த்தம் இருக்கு. ரைட்டா? 1 இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்பின்னர் வந்து அவர் தான். ரஷீத் கான் வந்து போட்டா அடின்னு அடிக்கிறாங்க. இன்னைக்கு ரஷீத் கானை செம்படி அடிச்சிட்டாங்க. கடைசியில வந்து நிதிஷ் ரெட்டி 3 6 அவரு.
அதனால வந்து அஃப்கோர்ஸ் பிகாஸ் இவங்க பயங்கர டோட்டல் ஃபர்ஸ்ட் படிச்சதுனால இவங்க தப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஜிடி. இல்லைன்னா இதெல்லாம் வைட்டல் ஆயிருக்கும். புரியுதா நான் சொல்றது? புரியுது. சாய் கிஷோரை கொண்டு வராம வந்து லூஸ் பண்ணிருப்பாங்க மேட்ச். அது டோட்டல் வந்து 220 போயிடுச்சுனால தப்பிச்சாங்க. ஓகே. இன்னைக்கு கில் வந்து நிறைய சண்டை போட்ட மாதிரி இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு சொல்லணும். கில்லோட ரன் அவுட் கிடையாது. தட் இஸ் a clear mistake of third umpire. இந்த மேட்டர் வந்து நாளைக்கு பெருசாகும் பாருங்க. நாளைக்கு வந்து யூடியூப்ல போட்டு கீழ்ச்சிடுவாங்க. ஏன்னா கிளியரா பால் தாண்டின அப்புறம் தான் கிளவ் வந்து ஸ்டம்பை அடிக்குது. பால் வந்து கிளப்பை விட்டு வெளியே போயிடுது. ஸோ பால் இல்லாத கிளவ்ல ஸ்டம்பை அடிக்கிறாரு அவர் விக்கெட் கீப்பர். கில் டெஃபினட்டா நாட் அவுட். அது இன்னொன்னு சார், அந்த பால் அது வந்து எப்படி இந்த தேர்ட் அம்பையர் வந்து இவ்வளோ ரீப்ளே பார்த்துட்டு தப்பா கொடுத்தாரு தெரியல. இன்னொன்னு சார், இந்த பால் ஸ்டெம்ப்ல மோதிட்டு போற அந்த டைரக்ஷனை பார்த்திருப்பாங்களா? இந்த பால் இப்படி வருதுன்னா இப்படி பட்டுட்டு இப்படி போறது, அந்த டைரக்ஷன் பார்த்திருப்பாங்களா? அந்த பால் ஸ்டெம்ப்ல பட்ட உடனே லைட் வரணும். வரலனாக்கா பால் வந்து பட்டு யூஸ் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இதுல கிளியரா கிளவ் படும்போது தான் லைட் வருது. விக்கெட் கிளவ். ஆனா அந்த கிளவ் படும்போது பால் கையில இல்ல, கிளவ்ல இல்ல, கிளவ் விட்டு வெளியே போயிடுது பால். நான் சொல்லிட்டு புரியுதா? கிளவ் விட்டு வெளியே போயிடுது பால். ஓகே, நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு வந்து அது பெரிய டாபிக் ஆக போகுது. ஓகே ஓகே சார். ஏன்னா ஸ்ட்ரைட் அம்பையர் மிஸ்டேக் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஹை ஸ்பீட்ல பாக்குறாங்க. இது வந்து தேர்ட் அம்பையர் வந்து இதோட ஒரு 4 கேமரா 5 கேமரா தென் ஸ்லோ மோஷன், ரிப்பீட்டட் ஸ்லோ மோஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தப்பா கொடுக்குறாங்கனாக்க மென்டல். இப்ப ஒண்ணு இது என்னன்னாக்க 2-3 திங் குஜராத் பண்ணிருக்கணும். வாஷிங்டன் சுந்தர் அமிச்சிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் சொதப்புறாரு. உள்ள ஷாருக் கான் இருக்காரு, திவேட்டியா இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் பேசாம ரிட்டையர் பண்ணிருக்கணும். ஓகே. ஏன்னா நீங்க அவரோட ஸ்ட்ரைக் ரொம்ப தடவினார். அவரால் அடிக்கவே முடியல. ஒரு ரன் அடிச்சாரு. அதுவும் இவங்க முதல் டார்கெட் வந்து 12 ரன்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க பர் ஓவர். அந்த சமயத்துல வந்து வாஷிங்டன் சுந்தர் டோட்டல கம்மி பண்ணிட்டார். இல்லைனாக்கா 240 வந்திருக்கும். 1 அதோட இது. செகண்ட் வந்து கில் இது குஜராத்தோட மிஸ்டேக் வந்து அப்கோர்ஸ் கிஷோர், சாய் கிஷோருக்கு போலிங் கொடுக்காது. இஷான் கோட்ஸி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு இஷான் சர்மா எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவர் வந்து போலிங் ஆர்டினரியா போட்டு இருக்காரு, முடியல அவரால். அப்புறம் கடைசியில இன்ஜுரி ஆயிட்டு உள்ள போயிட்டாரு. அவர் தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சிராஜ் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, தென் கோட்ஸி இருக்காரு. ஸோ 3 பாசிபிள் போதும். இஷாந்த் வெட்ட 4 ஆச்சா. ஸ்பின்னர்ஸ் வந்து 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், திவேட்டியா, 4 ஸ்பின்னர், மொத்தம் 8 பவுலர் வச்சிருக்காங்க. அது தேவையில்லாத. ஸோ தட் மீன்ஸ் பேட்டிங் டிப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. பேட்டிங் பாருங்க, அது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரொத்தர்ஃபோர்ட் விளையாடல இன்னைக்கு. ஆமா, இம்பாக்ட்ல உட்காந்துருக்காரு அவரு. கரீம் ஜனத் கோட்ஸே வந்தார்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? கோட்ஸே லாஸ்ட் இயர்லாம் பிரமாதமா பண்ணிருக்காரு சார். அவர் வந்து பெரிய போலர். அவர் சவுத் ஆப்பிரிக்கா T20 பெரிய போலர். அவரு இன்ஜுரியில மாட்டிட்டு ஒரு 6 months விளையாடாம இருந்தாரு கம்ப்ளீட்டா. பட் இப்ப திரும்பி வந்துட்டார். இனிமே எல்லா மேட்சும் இருப்பாரு. கரீம்லாம் சான்ஸே இல்லை இப்ப. ஓகே சார். ஒன்ஸ் ஃபிட் ஆயிட்டாருனாக்க இஸ் தி பெஸ்ட் பாலர். ஓகே ஓகே சார். ஓவராலா இன்னைக்கு மேட்ச் வந்து குஜராத் பிளேட் கிளினிக்கல் கிரிக்கெட். பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா பேட்டிங் ஆடினாங்க. இந்த மாதிரி குஜராத் வந்து இவ்வளோ ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல பேட்டிங் ஆடினது கிடையாது. ஐ திங்க் திஸ் டாலஸ்ட் ஸ்கோரிங் ஃபார் குஜராத். ரொம்ப நல்லா ஆடினாங்க. அண்ட் போலிங் ஆல்சோ டீசெண்டா போட்டாங்க. பிகாஸ் நிறைய போலர்ஸ் இருந்தாங்க. அதனால 1 or 2 ஸ்மால் மிஸ்டேக்ஸ் சார், மற்றபடி தே டிட் வெரி வெல். ஓகே குஜராத். அண்ட் சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சேம் ப்ராப்ளம். நல்ல பேட்டிங்கு, ஆனாக்கா ஆங்கர் கிடையாது. எல்லாரும் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. அண்ட் போலர்ஸ் லைக் ஷமி அந்த மாதிரி 2-3 பேர் வந்து ரொம்ப ஆர்டினரியா போட்டு ரன்னை வாரி கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே சார். நான் நேற்று வந்து ஷமியை பத்தியே ரொம்ப நேரம் பேசினேன். அதை பார்த்தா தெரியும். நேற்று ஷமியை பத்தி எடுக்கக்கூடாதுன்னே சொன்னேன் நான். இன்ஃபேக்ட் நீங்க டைட்டிலே போட்டங்க நீங்க பார்த்தோம், ஷமி யூஸ்லெஸ்ன்னு. ஆமா, ஓகே. அது இப்ப நீங்க ப்ரூவ் பண்ணிட்டார் ஷமி. ஓகே ஓகே சார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.